ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஹைதராபாத் சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூனில் அளந்துக்கோங்க, எனக்கு கரெக்டான அளவு தெரியுன்றதுனால நான் போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு சாஃப்டாக பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சிக்கன் பொரிச்சோம் இல்லைங்க, அந்த எண்ணெயே ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் நம்ம ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா இதுவாகி இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ இது ரெட் சில்லி சாஸ், இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரலாம் இருக்காது, ஸ்வீட்டும் காரம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சோயா சாஸ் இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடையில் காசு கொடுத்து இந்த மாதிரி சில்லி சிக்கன்லாம் வாங்கி தராமல் நீங்களே வீட்டில் சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் உப்பு பருப்பு சாம்பார், அதுக்கு தொட்டுக்க ஹைதராபாத் சில்லி சிக்கன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.